வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, டெவாப்ஸ். அது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டெவாப்ஸோட இன்ட்ரோடக்ஷன், அது என்ன வந்தது அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் போட்டிருக்கோம். அண்ட் நிறைய பேர் அப்போவே எனக்கு வந்து பிங்க் பண்ணியிருந்தாங்க, இன்னும் பிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து டெவாப்ஸ் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க ப்ரோ, எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து டெவாப்ஸ் ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் அந்த கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தமிழ் மூவிலேருந்து. அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் எப்படி. அண்ட் இதுக்காக நாங்கள் வந்து ஒரு குரூப்பும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டெவாப்ஸ் பற்றி ஒரு கம்யூனிட்டி, ஒரு பப்ளிக் கம்யூனிட்டி. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் டிஸ்கஷன் வந்து பண்ணலாம். டெவாப்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லை நீங்கள் அந்த வேலையில் இருந்தீங்கன்னா அதில் டவுட் இருந்தால் கேட்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அங்கே பகிர்ந்துக்கலாம். அண்ட் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராப்ளி அந்த குரூப் வந்து ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு வந்து பிங் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து புது குரூப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு டெவாப்ஸ் பற்றி நம்ம கம்யூனிட்டியில் நடக்கிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து இன்டர்னல் நிறைய டிஸ்கஸ் நிறைய பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய குரூப் வச்சுருக்கோம். இந்த மாதிரி தமிழ் பூமி டெக் கிளப் நிறைய வச்சுருக்கோம். அது நிறைய பேர் வந்து ஆக்டிவான கம்யூனிட்டியாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டெவாப்ஸ்னால் என்ன, டெவாப்ஸோட ரோல்ஸ் என்ன நடக்க போகுது, டெவாப்ஸ் எப்படி வந்து ஜென்ரேட் ஆச்சு, ஒரு ஆதி முதல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவாப்ஸ், அதெல்லாம் வந்து பார்க்க போது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தானே டெவாப்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அண்ட் இது எடுக்க போகிற ட்ரைனர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன். அவர் வந்து சென்னையில் கிட்டத்தட்ட அவருக்கு 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் 5 years வந்து ஆல்ரெடி அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, லைக் ட்ரெயினராக இருக்கார். ஸோ நிறைய பேர் வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ணி லைக் ஜாபை வாங்கி கொடுத்துருக்காரு. லைக் அவரோட ட்ரைனிங் முடிச்சு நிறைய பேருக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு. ரொம்ப நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறையவே இருக்குது. நீங்களே இந்த டெமோ பார்த்தா தெரிஞ்சுக்கிங்க அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார் அப்படின்றத. ஆல்ரெடி அவர் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டெவாப்ஸ் ப்ளஸ் ஏடபிள்யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு எம்என்சியில் சென்னையில். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் பிங் பண்ணுங்கள். இல்லைனா மெயிலில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், ஆர் மெயில் கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் சுதர்ஷன். ஸோ அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ நான் வந்துட்டு 10 years ஐடியில் இருக்கேன். ஸோ என் கரியர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து பியூர் லினக்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ மூவ் மை செல்ஃப் டு லினக்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறம் டெவாப்ஸு. இப்போ வந்துட்டு கரண்ட்டாக வந்துட்டு கேபபிலிட்டிஸும் நாங்கள் இப்போ மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் என்னோட டோட்டல் கரியர். ஆட்டோமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்கிரிப்டிங்கில் வந்துட்டு ஷெல்லும் பைத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷன் வந்துட்டு நான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸ் எடுக்கிறேன். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹை லெவலில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கான்செப்டில் வந்து எப்படி ஒரு என்விரான்மெண்ட் இருந்தது, ஸோ அதுலேருந்து எப்படி டெக்னிக்கல் ரோட் மேப் வந்தது, ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜி வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சுன்றதை பார்ப்போம். ஸோ டு ஸ்டார்ட் வித் we need to see about the physical environment. ஸோ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்ன்றது தான் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணோம், ஸோ அதில் இருந்துட்டு ஏன் அடுத்தடுத்த டெக்னாலஜி வந்துன்றதை பார்ப்போம். ஸோ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன், எனி அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா, இல்லை வந்துட்டு இப்போ உபர் மாதிரி ஒரு கார் சர்வீஸு, இல்லை ஸ்விக்கி மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மினிமம் ஒரு 4 சர்வராக தேவைப்படும் ஒரு பேசிக் ஸ்டார்ட் அப்க்கு. ஸோ என்ன பண்ணுவோம்னா இது வந்து இந்த இயர் ஆஃப் 1980s 1990s வைக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேரில் வந்து உங்களால் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே வந்துட்டு வில் இன்ஸ்டால், இப்போ ஒரு சர்வரை வந்துட்டு வில் இன்ஸ்டால் ஃபார் வெப் அப்ளிகேஷன், ஒரு சர்வர் வந்து நம்ம டிபியாக கண்டிப்பாக வைப்போம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டு. ஸோ ஒரு சர்வர் வந்து நம்ம இப்போ யூசர் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் இன்னொரு சர்வர் வந்து நம்ம பேக்கப்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்வர் பி வெப் சர்வர், செகண்ட் டிபி, இட் கேன் பி எனி திங். ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட் சர்வர் இப்போ, அப்புறம் வந்து ஒரு பேக்கப் சர்வர். ஓகேங்களா, ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுறது ஒரு பேக்கப் சர்வர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன ட்ராபேக் இருந்தது அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராபேக் வந்து நம்ம பார்த்தோம்னா காஸ்ட். ஓகேங்களா, ஏன்னா
இப்போ ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் நீங்க வந்து சர்வர் லெவல் வாங்கணும்னா, ஸோ மினிமம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு 3 லேக்ஸ் டு 10 லேக்ஸ் செலவாகும். ஸோ இதே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் கான்ஃபிகரேஷன் நம்ம வாங்கணும்னா, கண்டிப்பா வந்துட்டு நம்ம நிறையவே செலவு பண்ற மாரி வரும். ஸோ அதனால வந்துட்டு காஸ்ட் வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருந்தது. ஸோ செகண்ட் டிராபேக் என்னவா இருந்தது பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் வேஸ்டேஜ். ஸோ அது என்ன ரிசோர்ஸ் வேஸ்டேஜ்னா, இப்போ ஒரு ஹார்ட்வேர்ல வந்துட்டு ஒரு ஸ்பெக் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ரேம் வந்து ஒரு 8 ஜிபி இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ப்ராசஸர் வந்துட்டு ஒரு 4 கோர் இருக்கு. ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 500 ஜிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரேம் வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ற மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல்லா வந்து இந்த 8 ஜிபி யூட்டிலைஸ் பண்ணா என்ன ஆகும்? நம்மளுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஹேங் ஆயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? 50% யூஸ் பண்ணுவோம். 50% ஒரு மானிட்டரிங் டூல் மாரி போட்டு ஐடியல்லயே வச்சுப்போம். கரெக்ட்டா? ஸோ இந்த லெவல் இன்கிரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு அலர்ட் வரும். நம்ம உடனே போய் ஏதாச்சு அன்வான்டட் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ரன் ஆகுதா? இந்த மாரி ஏதாவது செக் பண்ணி நம்ம கண்டிப்பா வந்துட்டு அத மெயின்டெயின் தான் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த 50% ஐடியலா இருக்கிறது தான் வந்து நான் இங்க வேஸ்டேஜ்ன்னு சொல்றேன். Even though we are going to pay fully for 8 GB, but we are going to use only 50% or maximum 50 to 70%. ஸோ அடுத்த டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிசோர்ஸ் ஷேரிங் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ரிசோர்ஸ் ஷேரிங் நாட் பாசிபிள் என்னன்னா, இப்போ இந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல நம்மளுக்கு வந்து ஒரு 4 ஜிபி ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு. ஓகேங்களா? ஒரு 8 ஜிபில ஒரு 4 ஜிபி ஃப்ரீயா இருக்குன்னா, இதை வந்து we cannot remove and move it to next hardware. கரெக்ட்டா? ஏன்னா ஈவன் தோ அது பாசிபிளா இருந்தாலும் லைவ் என்விரான்மென்ட்ல பண்ண விட மாட்டாங்க. அது பண்ணாலுமே வந்து இந்த மெஷினோட ரேமும் கம்மியாயிடும். ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸ் ஷேரிங் வந்துட்டு இட் இஸ் நாட் பாசிபிள். அடுத்து வந்துட்டு OS இன்ஸ்டாலேஷன் டைம். ஓகேவா? இப்போ நீங்க சர்வர்ஸ்ல பார்த்தோம்னா, எப்பவுமே வந்து 3 தான் மெயின் கான்செப்ட்டா இருக்கும். ஸோ என்னென்ன சர்வர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராக் சர்வர், அப்புறம் வந்துட்டு பிளேட் சர்வர்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டவர் சர்வர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் மோஸ்ட்லி நம்ம ஐடில பார்ப்போம். இப்போ ராக் சர்வர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீல் ஹேவ் அ ராக். அதுல வந்து இந்த சர்வர்ஸ வந்து தனித்தனி பீசஸா இருக்கும். நம்ம வந்து ஹாரிசான்டலா இருக்கும் அப்படி பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியா வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம், அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ராக் மாடல். பிளேடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன சேசிஸ் மாரி இருக்கும். அந்த சேசிஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சர்வர்ஸ் எல்லாமே இந்த மாரி பிளேடு மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் காம்பாக்ட்டா இருக்கும் அவ்வளவுதான். காம்பாக்ட்டா போகணும்னு நினைச்சாங்கன்னா பிளேடு போகலாம். ஓகேங்களா? அண்ட் சோ ஆன். டவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெஸ்க்டாப் சர்வர் மாரி தான் இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் பெரிய டெஸ்க்டாப்பா இருக்கும். அவ்வளவுதான். கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஒரு பெரிய டெஸ்க்டாப்பா இருக்கும். ஸோ இது வந்து அதோட மாடல்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்க ராக் சர்வர்ல வந்து இப்போ ஒரு ரெக்யர்மென்ட் வருது. எனக்கு ஒரு சர்வர பில்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ராக்ல வந்துட்டு நீங்க அந்த மெஷின வந்து நீங்க மவுண்ட் பண்ணி, அப்புறம் அதுல நெட்வொர்க்கிங்லாம் கான்ஃபிகர் பண்ணி, அதுக்கப்புறம் அத நீங்க வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டு OSல இன்ஸ்டால் பண்ணி டெலிவரி பண்றதுக்கு கண்டிப்பா வந்து மினிமம் ஒரு 2.5 to 3 ஹவர்ஸ் ஆச்சு ஆகும். ஆல்ரெடி மவுண்டட்னா வி கேன் சேவ் சம் டைம். பட் அதுவும் பெரிய டைம்ல சேவ் பண்ண மாட்டோம். மினிமம் 2 ஹவர்ஸ் ஆச்சு ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 2.5 to 3 ஹவர்ஸ் ஆகும் டு டெலிவர் த சர்வர். ஸோ இது வந்து ஒரு டிராபேக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ், இடம். ஓகே. இப்போ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கஸ்டமர்ஸ் இன்கிரீஸ் ஆக கண்டிப்பா ஒரு சிங்கிள் மெஷினால வந்து அவ்வளோ கஸ்டமர்ஸ ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு எல்பி கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு லோட் பேலன்ஸ்ல வந்து யூ வில் ட்ரை டு ஆட் மோர் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ். ஸோ அதுக்கு கண்டிப்பா இடம் வேணும். ஸோ இடமும் வந்துட்டு அல்டிமேட்லி அதுவும் மணி தான். ஓகேங்களா? கடைசியா வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மாரி சர்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேக் எடுத்துக்கோங்களேன். ரேக்கோட சர்வர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து மினிமம் 2 பவர் கார்டாவது இருக்கும். ஏன்னா, இப்போ ஒரு பவர் கார்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இன்னொரு பவர் கார்ட்ல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பேக்கப் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி மாடல் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஒரு பவர் கார்டு வந்து ஏசி கரண்ட்ல இருக்கும். இன்னொரு பவர் கார்டு வந்து டிசி கரண்ட்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏசியே ஃபுல்லா சப்ளை போனாலுமே வந்து இன்னொன்னு வந்து டிசில ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து மேக்ஸிமம் டேட்டா சென்டர்ல கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்ம டிசினா அல்டிமேட்லி தெரியும் வி நீட் டூ ஸ்பெண்ட் டீசல்.
ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ சென்னை மாதிரி சிட்டிலலாம் வந்து மெயின் சிட்டில வந்து ஐடிஸ் ஆர் கெட்டிங் ஒன்லி 12 ஹவர்ஸ் ஆஃப் ஏசி கரண்ட், மீதி 12 ஹவர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து டிசியில் தான் ரன் பண்ணும். ஸோ அதனால வந்து தே ஆர் ப்ரிஃபரிங் டு மூவ் அவுட். அதாவது இந்த மாதிரி சிறுசேரி அந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் தள்ளி போனாங்கன்னா தே வில் கெட் மோர் ஹவர்ஸ் ஃபார் ஏசி. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் பிசிக்கல்ஸ் வாங்குறீங்களோ அவ்வளோ வந்து நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து மெயின். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். இதுக்குன்னு தனியே ஒரு டெப்ளாய்மெண்ட் ஒரு பர்சனை டெப்ளாய் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்த டிராபேக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன். அந்த ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ யாராவது பிரிண்ட் ஸ்கிரீன் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாருக்கு ஏதாவது டவுட் இருக்காது இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு? ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பார்த்தோம்னா லைக் பேசிக்கலி கரண்ட் இதோட இஷ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். எஸ் கோ அஹெட். ஓகே. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு we got virtualization. ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவலைசேஷன் வந்துட்டு ரொம்ப பூம் ஆனது வந்து இந்த இயர் ஆஃப் 2000. ஓகேவா? அதுவும் எந்த ஒரு டெக்னாலஜி ரொம்ப பூம் ஆச்சுன்னா விர்ச்சுவலைசேஷன் வந்துட்டு ஈவன் தோ வி ஹேவ் மல்டிபிள் டெக்னாலஜிஸ். இந்த மாதிரி விண்டோஸ் வந்துட்டு ஹைப்பர் வின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி லினக்ஸ் வந்துட்டு கேவிஎம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனா மார்க்கெட்ல வந்து பூம்ல இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து விஎம்ஆரோட ESXi தான். இந்த விர்ச்சுவலைசேஷன் தான் வந்து மார்க்கெட்ல பூம் ஆச்சு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மார்க்கெட்ல ஸ்டேபிள்னு வந்துட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நீங்க என்ன ஒரு ப்ராசர் வேணா கொடுங்க, நீங்க ஏஎம்டி கொடுங்க, நீங்க வந்து இன்டெல் கொடுங்க, ஆர் எனி ப்ராசர் கொடுங்க, நான் ஸ்டேபிளா வந்துட்டு உங்க மிஷின்ஸை ரன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னதான் இந்த விர்ச்சுவலைசேஷன். ஸோ இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் பண்ணாங்கன்னா பிசிக்கல்ல இருந்து, ஸோ பிசிக்கல்ல வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் ஒரு ஓஎஸ் கான்செப்ட். ஓகேங்களா? விர்ச்சுவலைசேஷன்ல வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஹார்ட்வேர் தான். அதுக்கு மேல இந்த விர்ச்சுவலைஸ் ESXi இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த 4 டிஃப்ரெண்ட் ஓஎஸ் வந்து ஒரு சிங்கிள் ஹார்ட்வேர்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இவங்க பண்ண ஒரு பெரிய சேஞ்ச். இதுவும் ஒரு கிளவுடுக்கு வந்துட்டு ஒரு பாத் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஓஎஸ் தான் வந்து ESXi. ஓகேங்களா? ஸோ அவங்க VMware தான் வந்து ஒரு ஓஎஸ்ஏ வந்து விர்ச்சுவலைசேஷனுக்காக ரெடி பண்ணது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்கைஎக்ஸ் இன்டகிரேட்டர். ஓகேவா? ஸோ இதுல வந்து எல்லாமே வந்து ஒன்னா வந்துருச்சு. வெப் இந்த வெப் டிவி யூசர் மேனுவல் பேக்கப் வந்து ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான். அதுக்காக இந்த 4 மிஷினை வச்சு நம்ம ஒரு என்வரான்மெண்ட் ரன் பண்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4 என்வரான்மெண்ட் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே. ஸோ இப்படி ஒரு மாடல் வந்த உடனே ஆல்மோஸ்ட் எல்லா டிராபேக்குமே இதுல சால்வ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பா காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஹார்ட்வேரே 4 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து காஸ்ட் ரெடியூஸ்ட். ரிசோர்ஸ் வேஸ்டேஜும் ரிசோர்ஸ் ஷேரிங்கும் வந்துட்டு சேர்ந்தே சால்வ் ஆச்சு. எப்படி சேர்ந்தே சால்வ் ஆச்சுன்னா இப்போ இதுல வந்து அதே சினாரியோ இப்போ இந்த ஓஎஸ் கிட்ட வந்து ஒரு 4 GB RAM ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அண்டர்லைங் ஹார்ட்வேர் சிங்கிள் ஹார்ட்வேர் தான். ஸோ இந்த ஹார்ட்வேர் தான் வந்து டிசைட் பண்ணும் யாருக்கு என்ன கெப்பாசிட்டி தரும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஃப்ரீயா இருந்தா இட் கேன் ஈஸிலி மூவ் தட் 4 GB டு அதர் ஓஎஸ். ஓகேவா? ஸோ இது ஈஸியா பண்ண முடியுதுனால நம்மளுக்கு ரிசோர்ஸ் வேஸ்டேஜும் சால்வ் ஆச்சு, ரிசோர்ஸ் ஷேரிங் இது மூலியமா நம்மளுக்கு சால்வ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். ஸோ இந்த VMwareல ஒரு ரொம்ப காமனான கான்செப்ட் ஒன்று யூஸ் பண்ணாங்க, டெம்ப்ளேட்ன்ட்டு. அதுவும் இப்போ கிளவுட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட் தான். டெம்ப்ளேட்ன்றத ஒன்று யூஸ் பண்ணி ஸோ உங்களால வந்து ஒரு ஓஎஸை மேக்ஸிமம் 30 minutes to 45 minutes நீங்க வந்து டெலிவரி பண்ணலாம்.
ஸோ டெம்ப்ளேட் பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் குடுத்துடுறேன். ஏன்னா, அதுதான் நம்ம இப்ப கிளவுட்லயும் பார்க்க போறோம். எல்லாருமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெம்ப்ளேட்ன்ற என்னன்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டாஸ்க் நான் வந்து தரேன். இந்த மாரி வந்து நீங்க ஒரு 100 மிஷின்ஸ் பில்ட் பண்ணணும். 100 மிஷின்ஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு 100 சர்வர்ஸ் பில்ட் பண்ணணும். 100 சர்வர்ஸ்ல வந்துட்டு நீங்க இப்போ லினக்ஸ் ஓஎஸ் போடணும்னு சொல்றேன். ஒரு பர்ட்டிகுலர் வெர்ஷன் சொல்றேன். அதே மாரி நீங்க ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றேன். அப்புறம் சில கம்பெனிஸோட இந்த சர்வர் ஹார்டனிங் தனியா சில ஃபோல்டர்ஸ் நான் கிரியேட் பண்ண சொல்றேன். சில ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாலோயிங் டு தட் பேக்கேஜஸ். இந்த மாரி வந்து ஒரு காமன் திங் சொல்றேன். அப்புறம் நம்ம ஸ்கெடியூலர்ஸும் நான் சொல்றேன் நானு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க தனித்தனியா மேனுவலா பண்றது கண்டிப்பா டைம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இந்த காமனா இருக்கிற திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே கன்வெர்ட்டட் டூ அ கான்செப்ட் கால்ட் டெம்ப்ளேட். ஓகேங்களா? டெம்ப்ளேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. டெம்ப்ளேட்ட கன்வெர்ட் பண்ணி, இப்ப அந்த டெம்ப்ளேட்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஓஎஸ நீங்க டிசைன் பண்ணீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு இந்த காமன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் சேர்ந்தே வந்துரும். ஓகேங்களா? ஸோ யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் அன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வித் காமன் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த மாரி பண்றதுனால நம்மளுக்கு பெருசா டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து அந்த ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியா ரெட்யூஸ் ஆயிடுச்சு. சரியா? இதே சேம் கான்செப்ட் தான் AWSல என்ன சொல்லுவாங்கன்னா, AMAன்னு சொல்லுவாங்க. இதே அப்படியே டிட்டோ கான்செப்ட் தான் AWS வந்து AMAன்னு சொல்லுவாங்க. அமேசான் மிஷின் இமேஜ். ஓகேவா? ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப்வியஸ்லி ஹார்ட்வேர்ஸ் எவ்வளவு கம்மியானாலும் நம்மளுக்கு கண்டிப்பா ஸ்பேஸும் கம்மியாயிரும். எலக்ட்ரிசிட்டியும் கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து VMwareஓட அட்வான்டேஜ். ஸோ பெரிய லெவல்ல பூம் ஆச்சு. 2015 வரைக்குமே வந்து மார்க்கெட்ல நல்லாவே இருந்தாங்க. இந்த AWS யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இதோட மார்க்கெட் ஸ்லோவா ஃபேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் இப்பவும் கூட இன்ஜினியர்ஸ்லாம் எதுக்கு AWS இன்ஜினியர்ஸ்லாம் எதுக்கு எடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, VMware மைக்ரேட் பண்ணணும். எங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு தான் இன்னுமே வந்து சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டில் பிளென்டி ஆஃப் கம்பெனிஸ் ஆர் மைக்ரேட்டிங் ஃப்ரம் VMware டு AWS. அது ஏன் பண்றாங்க? ஓகேவா? இப்போ உங்களுக்கு நெறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் ஒரு லேமன் டெர்ம்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுக்கு AWS வந்து இவ்வளோ பாப்புலர் ஆச்சு? ஏன் வந்து எல்லாருமே வந்துட்டு தே ஆர் மூவிங் அவுட் ஆஃப் VMwareன்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா இந்த ஸ்கிரீன மட்டும் நீங்க பிரிண்ட் ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க. இது புரிஞ்சுது. எனக்கு ஒரே டவுட் என்னன்னா, இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னது? என்ன மாதிரி வேலை இருக்கும்? அதுதான். அது கண்டிப்பா நான் கவர் பண்ணுவேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா? டெவாப்ஸ் போயிடலாம். ஓகே சார். ஓகே ஷூர். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் டெவாப்ஸ் போயிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஓகே ஒரு ஓகே ஒரு இந்த ஒரு ரோட் மேப் ஒரு டெமோன்றனால ஃபுல் ரோட் மேப் பார்த்துட்டு நம்ம டெவாப்ஸ் போயிடலாம். ஓகே ஜஸ்ட் கிவ் ஓகே மீ 5 ஷூர். to 10 ஸோ மினிட்ஸ். இப்போ ஷூர். ப்ரோ, நம்மளுக்கு இந்த ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ வெர்ஷன்லலாம் நம்ம இதை கத்துக்கிறதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க விஎம் வேற AWSல ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃப்ரீ ஸ்டூடண்ட் வெர்ஷன் அந்த மாதிரி ஃப்ரீ வெர்ஷன்ஸ்னா என்ன சொல்றீங்க? எந்த ஒரு மிஷின்ஸ் பில்ட் பண்ணாலும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃப்ரீ அந்த மாதிரி கேட்குறீங்களா? சும்மா ஒரு டைம் லைன் கொடுத்துட்டு இவ்வளோ ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குங்களா ப்ரோ? டிஃபால்ட்டா வந்துட்டு 1 இயர் வரைக்கும் வந்து சம் சர்வீஸ்லாம் ஃப்ரீயா தருவாங்க. நீங்க ஒரு நியூ யூசர் அப்படின்னா. அதுக்காக அவங்க எல்லா சர்வீஸும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க AWS ஓட ஃபுல் சர்வீஸுமே நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டு அதாவது இப்போ என்விரான்மென்ட்க்கு நான் இப்போ ஜாப் போணும். இல்ல அதுக்கேத்த மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ணா போதும்னு நினைச்சீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா 200 to 400 ரூபீஸ் தான் ஆகும். அதுக்கு மேல ஆகாது. ம். ஓ. நீங்க அதுவுமே வந்து 1 ஹவர்க்குள்ள வந்து நீங்க மிஷின்ஸ வந்து ரிமூவ் பண்ணிரணும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ நீங்க பில் பண்றீங்கன்றபோது 1 ஹவர் 1 ஹவருக்கு மேல தான் அவன் சார்ஜே பண்ணுவான். அதுக்குள்ள நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு சார்ஜஸ் இருக்காது. ஓ. ஸோ ஒரு ஓகே. 400 ரூபீஸ் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காதுல்ல? ஆமா. ப்ரோ, என்கிட்ட விஎம்வேர் மிஷின்ஸ்லாம் நான் என்னோட சிஸ்டம்ல வச்சிருக்கேன். அது ஏஎம்ஐல மைக்ரேட் பண்ணிக்கலாமா? இமேஜ் நீங்க சொல்ற மாதிரி இமேஜா இல்ல தாராளமா AWS தாராளமா இல்ல பண்ணலாம். AWSல தாராளமா பண்ணலாம். ஸ்கிராச்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம்? சொல்லுங்க. சாரி ஜி சொல்லுங்க. இல்ல, ஓகே ஓகே. இல்ல AWSல ஸ்கிராச்ல இருந்தா பண்ணணுமான்னு கேட்க வந்தேன். இல்ல மைக்ரேட் பண்ணிக்கலாம். இல்ல. ஸ்கிராச்லாம் இல்ல. இப்போ நீங்க விஎம்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, விஎம் இம்போர்ட்ன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. சிங்கிள் மிஷின் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பல்கா மிஷின்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, எஸ்எம்எஸ்ன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அது சர்வர் மைக்ரேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க பல்கா மூவ் பண்ணிக்கலாம். பல்க்லாம் இல்ல. ஓகே.
சிங்கிள் மிஷினா விஎம் இம்போர்ட்ன்றது போதும். சொல்லுங்க சார். VMவேருக்கும் AWSக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? எதனால VMவேர்ல இருந்து AWS கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க சார்? அதான் என்ன நான் சொல்ல பர்பஸ்? போறேன். நான் அதை சொல்றேன். நான் இப்போ இதை நோட் பண்ணிட்டீங்களா? இது ரெண்டும் புரிஞ்சதுல, பிசிக்கல் விர்ச்சுவல் புரிஞ்சதுல? அது புரிஞ்சுது சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து வில் கோ டு AWS. சரி, ஏன் AWS? இதே நல்லா இருக்கே, நல்லா பூம்ல இருந்தது, அதுவும் இல்லாம ரொம்ப ஈஸியா இருக்கும். VMware படிக்கிறதும் ஈஸி, VMware கான்ஃபிகர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் எதுக்கு வந்து AWS மூவ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அதாவது வந்துட்டு அவன் வந்து AWS வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டான். VMware வந்து யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து இன்னும் காசு அதிகமா போகும், நம்மளுக்கு வந்து மணி வேஸ்ட் பண்றோம், ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு AWS ஒரு ஐடியா கொண்டு வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டான். ஸோ என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் இருக்கும். இட் லுக்ஸ் சிமிலர். இப்போ நீங்க இந்த பிபிடி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டிராபாக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த டிராபாக்ஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா? இட் லுக்ஸ் சிமிலர். அதே மாதிரி தான், VMware மாதிரி தான் இருக்கும். இன்டர்நெட்னு ஒரு மீடியமை யூஸ் பண்ணி அவன் வந்து எல்லாரையுமே வந்து சர்வர் ஆக்சஸ் பண்ண வச்சுட்டான். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, இப்போ இதே மாடல் தான், பட் he is using Zen hypervisor. இந்த ESXi பதிலா he is using Zen hypervisor cloud computing. இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். சேம் மாடல் தான், பட் he is not using ESXi. ஸோ கிளவுட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நெட் அப்படின்ற ஒரு மீடியமை யூஸ் பண்ணி அவன் வந்து மிஷின்ஸை வந்து டைரக்டா யூசர்ஸுக்கு கனெக்ட் பண்ண வச்சுட்டான். இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நீங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கு. நீங்க நல்ல ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இல்ல நீங்க வந்து ஒரு நல்ல ஜாவா டெவலப்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க வந்து கிளவுடுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்னா, நீங்க கண்டிப்பா போய் ஏதாவது ஒரு வெண்டர்ட்ட மிஷின்ஸை வாங்கணும். வாங்கி இல்ல நீங்க ஒரு என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணி அதுல வந்து மிஷின்ஸை மெயின்டைன் பண்ணி தான் நீங்க பிசினஸ் ரன் பண்ற மாதிரி இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்ற போது நீங்க போயிட்டு வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்க உங்களோட என்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க எங்ககிட்ட மிஷின்ஸ் இருக்கு. AWS எல்லாமே வந்து பப்ளிக் கிளவுட்னு சொல்லுவாங்க. எங்ககிட்ட டேட்டா சென்டர் இருக்கு, மிஷின்ஸ் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு நான் இன்டர்நெட் மூலியமா டெலிவரி பண்றேன். நீங்க வந்து எவ்வளவு ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்க அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்ற ஒரு மாடலை கொண்டு வந்துட்டான். ஓகேவா? ஸோ எனிபடி கேன் பர்ச்சேஸ் த மிஷின்ஸ் வித் வெரி சீப் பிரைஸ். இப்போ நானே சொன்னேன்ல, ஒரு ஃபுல் ப்ராக்டிக்கலே நீங்க ஒரு 200 to 400 ருபீஸ்ல நீங்க பண்ணி முடிச்சலான்ற போது அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு சீப்பா இருக்கும்னு சொல்லிட்டு, கம்பேரிங் டு பிசிக்கல் ஆர் விர்ச்சுவல். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஃபார் பப்ளிக் கிளவுட் கம்ப்யூட்டிங், மெயினா ஃபார் AWS. ஓகேவா? ஸோ டு கெட் ரிட் ஆஃப் த டேட்டா சென்டர்னே போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து, மெயின் பாயிண்ட் வந்து டு கெட் ரிட் ஆஃப் டேட்டா சென்டர். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டு அதுல நெட்வொர்க்கிங் கான்ஃபிகர் பண்ணி ஸ்டோரேஜ் கான்ஃபிகர் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க இன்னொன்னு கேட்கலாம், சரி ஸ்மால் ஸ்கேலுக்கு ஓகே, நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா அவங்க கிட்ட இருந்து, ஸோ பெர் ஹவருக்கு பே பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிலாம் ஏன் போகணும் AWSக்கு? ஓகேவா? ஸோ இப்போ பெரிய பெரிய கம்பெனி கிட்ட இல்லாத காசா? அவங்களும் ஏன் வந்து போகணும்னு பார்த்தாங்கன்னா, அல்டிமேட்லி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணதான். அதே மாதிரி இப்போ நீங்க வந்துட்டு ஒரு மிஷினை வாங்கிட்டீங்க. சரி, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மாடல் நீங்க வாங்குறீங்க. HP ப்ரோலியன்ட் DL580 ஒரு மாடல் வாங்குறீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இதுல வந்து நீங்க ஜென்ரேஷன் 8 யூஸ் பண்றீங்க. ஓகே, இது ஒரு ஹார்ட்வேர் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஜென்ரேஷன் 8ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் 8ல நீங்க ஜாவா 8 போட்டீங்க. ஜாவா 8 சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்றான், ஜாவா 9ன்னு ஒன்று ரிலீஸ் பண்றோம். நீங்க என்ன பண்றீங்க, அதே ஜாவா 9 வந்து இந்த ஜென்ரேஷன் 8ல போடுறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. நீங்க உடனே HPயை கான்டாக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எனக்கு நான் லேட்டஸ்ட் ஜாவா வந்துருச்சு, நான் ஜென்ரேஷன் 8ல ரன் பண்றானா எனக்கு ஸ்லோவா இருக்குன்னும் போது அவன் என்ன சொல்லுவான், நீங்க வந்து HP ப்ரோலியன்ட் ஜென்ரேஷன் 9 வாங்குங்கன்னு சொல்லுவான். நீங்க வேற வழி இல்ல, வாங்கிதான் ஆகணும். இல்லைன்னா உங்க காம்படிட்டர் வந்து உங்களை பீட் பண்றோம். அவன் ஸ்பீடா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு உபர் நல்லா இல்ல, எனக்கு வந்துட்டு இந்த ஓலா தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் நீங்க மாறிட்டீங்கன்னா பெர்மனண்டா மாறிடுவோம். கரெக்டா? சோ அந்த கஸ்டமர் பேஸையும் விடக்கூடாதுன்றதுனால ஆப்வியஸா நீங்க ஹார்ட்வேரை மாத்தி தான் ஆகணும். திருப்பி ஹார்ட்வேரை மாத்தினீங்கன்னா அல்டிமேட்லி யூ நீட் டு பே அகைன். இதுதான் வந்து டேட்டா சென்டர்ல இருக்கிற ஒரு பெரிய பெயின்.
ஓகேவா? ஸோ அவ்வளோ ஈஸியா ஒன் டைம் வாங்கிட்டா போதும் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு டைம் பிசிக்கல் வாங்கிட்டாலே போதும்ட்டு. அது என்ன ஒரு வருஷத்துக்கு தான், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான். அதுக்கு மேல திருப்பி திருப்பி நீங்க மாத்திட்டே இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் அந்த பிக் ஷாட்ஸ் கம்பெனிலாம் பார்த்துட்டு கிளவுடுக்கு மூவ் ஆனது. ஏன்னா கிளவுட்ல வந்து என்ன மல்டிபிள் ஹார்ட்வேர் சாய்ஸஸ் இருக்கும். அவன் அதை பத்தி நீங்க டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். அவன் அதுக்கேத்த மாதிரி சார்ஜ் மட்டும் தான் பண்ணுவான். அதுவும் அவர்லி சார்ஜ் மட்டும் தான் பண்ணுவான். ஸோ பெரிய லெவல்ல வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் ரெடியூஸ் ஆயிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட். வை வி ஆர் மூவிங் ஃப்ரம் விர்ச்சுவலைசேஷன் டு கிளவுட். ஓகே. அடுத்து என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே ரிசோர்ஸ் வேஸ்டேஜும் ரிசோர்ஸ் ஷேரிங்கும் ஆப்வியஸா இது இருக்கு. ஏன்னா சேம் தான், விஎம்ஆர் மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஸோ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து மினிமம் 3 மினிட்ஸ் டு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஓஎஸ் பில்ட் ஆயிடும். அதுக்குள்ளேயே கூட பில்ட் ஆயிடும். அவ்வளோ ஃபாஸ்டா ஓஎஸ் பில்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பில்ட் டைமும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல தான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொண்டு வந்தாங்க. என்னன்னா ஆட்டோ ஸ்கேலிங்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வந்தது. அது என்ன ஆட்டோ ஸ்கேலிங்? ஓகேவா? ஸோ இதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, விஎம்ஆர்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பிசிக்கல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இந்த ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது என்ன நம்மளுக்கு புரியும். நான் குயிக்கா அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ விஎம்ஆர் எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே கண்டிப்பா லோட் பேலன்சர்ஸ் ஒன்று தேவை. லோட் பேலன்சர் இல்லாம உங்களால பிசினஸ் ரன்னே பண்ண முடியாது. ஓகேவா? என்னதான் நம்ம டெக்னாலஜி படிச்சாலும் எல்பி இல்லாம யூ cannot மெயின்டைன் யுவர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூ cannot ஹேண்டில் த கனெக்ஷன்ஸ் ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸ். எல்பியோட வேலை என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வெப்சைட்டே சொல்லலாம். புக் மை ஷோன்னு ஒரு டிக்கெட்டிங் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டிக்கெட்டிங் வெப்சைட் வந்துட்டு பில்ட் பண்றீங்க. கண்டிப்பா ஒரு சர்வரால ஒரு 100 கனெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு. ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் தான் இதால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற போது நீங்க ஆப்வியஸா என்ன பண்ணுவீங்கன்னா, இதே மாதிரி ஐடென்டிக்கலா வந்து வில் கிரியேட் மல்டிபிள் சர்வர்ஸ் சேமா கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு மிஷினால 100 கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ எனக்கு 500 கஸ்டமர்ஸ் வராங்கன்னா எனக்கு 5 மிஷின் வேணும். 5 into 100. ஸோ இந்த 5 மிஷினை யார் கனெக்ட் பண்ணுவான்னா, லோட் பேலன்ஸ்ன்ற ஒரு சர்வீஸ் கனெக்ட் பண்ணும். ஒரு கிளஸ்டர் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ ஃபேமஸான லோட் பேலன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஹார்ட்வேரா தான் இருந்தது. பிசிக்கல்லையும் விர்ச்சுவல்லையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ, அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்ஸ்கேலர். இது வந்து ஃபேமஸான லோட் பேலன்சர். அதுக்கப்புறம் விஎம்ஆர்லயே வந்து விர்ச்சுவலைஸ் லோட் பேலன்ஸ்ல கொண்டு வந்தாங்க. பட் ரொம்ப ஃபேமஸா இருந்தது வந்துட்டு எஃப்ஐ அண்ட் நெட்ஸ்கேலர். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, விப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஏன்னா இந்த 5 டிஃபரெண்ட் மிஷின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 டிஃபரெண்ட் ஐபிஸ் இருக்கும். ஓகேவா? இதை போய் நம்ம வந்து டிஎன்எஸ்ல அட்டாச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம bookmyshow.comனா ஆப்வியஸா அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி தான் நீங்க அசைன் பண்ணுவீங்க. கரெக்டா? எனி பப்ளிக் ஐபி. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிக் ஐபி இருந்தா இந்த மாதிரி நீங்க அசைன் பண்ணிருப்பீங்க. அது வந்து இந்த இண்டிவிஜுவல் மிஷின்ஸ்க்கு இருக்கிற ஐபி அசைன் பண்ண முடியாது. நம்ம இவங்க எல்பிலேயே ஒரு ஐபி கிரியேட் பண்ணுவோம். அது பேர் விப்னு சொல்லுவாங்க. அந்த விப் தான் வந்து இந்த ஐபியா இருக்கும். விர்ச்சுவல் ஐபி. ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் வில் கனெக்ட் டு திஸ் ஐபி. அப்புறம் இது பார்க்கும் எந்த இடத்துல லோடு ஃப்ரீயா இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லோட ஷேர் பண்ணி விட்டுரும். இதுதான் மாடல். எப்படி வந்து இவ்வளவு நாள் வந்து ஐடில வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுச்சுட்டு. ஓகேவா? ஸோ ட்ரெடிஷனல் இதுதான். சரி, இப்போ இதுல வந்து ஏன் கிளவுடு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து கெஸ் பண்றேன். இன்னைக்கு நான் ஒரு நியூ மூவி ரிலீஸ் பண்றேன். ஒரு ரஜினி மூவி நம்ம ரிலீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா ஒரு 500 கனெக்ஷன்ஸ் தான் வரும் ஒரு செகண்டுக்கு. இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து இந்த 500க்கு பதிலா 1000 கனெக்ஷன்ஸ் வருது. எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த அளவுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வருது. கண்டிப்பா இத வந்து நான் உள்ள அலோவ் பண்ண முடியாது. உள்ள அலோவ் பண்ணா இப்போ ஏன்னா இதோட கெப்பாசிட்டியே வந்துட்டு ஒரு மிஷின்ல 100 கெப்பாசிட்டி தான். நான் வந்து 200 புஷ் பண்ண என்ன ஆகும்னா, ஆப்வியஸா மிஷின் ஹேங் ஆயிடும். ஏன்னா அதால தாங்க முடியாது. நான் நெட்வொர்க் லெவல்ல கட் பண்றேன் நானு. அதான் ரேட் லிமிட்டிங்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் லெவல்ல வந்து 500 வந்து நான் கட் பண்றேன். 500 மட்டும் தான் நான் அலோவ் பண்ணுவேன். ஓகேவா? இல்லன்னா வந்த 500ஆலயும் பிசினஸ் பண்ண முடியாது. அப்படியே ஃபுல்லா டவுன் ஆயிடும்.
என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இது ஒரு ஆன் கால் ஒரு அவுட்டேஜ் மாதிரி போயிடும். நம்ம திருப்பியும் ப்ராப்பரா எல்லா அப்ளிகேஷன்ஸ் அதாவது நிறைய மாடியூல்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள. எல்லாத்தையும் பொறுமையா ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம இதை தடுக்கிறதுக்கு நெட்வொர்க் லெவலே அதை பிளாக் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கிடைக்கும்னா 505 நாட் ஃபவுண்ட் இல்ல வந்து சர்வர் பிஸி ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு வந்துரும். ஓகே. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, என்னது இது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. டிக்கெட் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஃபுல்லா உள்ளே விட மாட்றாங்க. அப்போ அவனுக்கு என்ன ஒரு இது கிரியேட் ஆகும்னா, ticketnew.com போயிடுவான். அங்க போயிட்டு அங்க வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு ஷோ பண்றாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா புக் ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்து அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? சோ எப்படி வந்து அந்த கனெக்ஷன்ஸ வந்து அவங்களால உள்ள கொண்டு வர முடியும்னும் போது, ஆப்வியஸா நீங்க வந்து அடிஷனல் மெஷின்ஸ போட்டு தான் ஆகணும். கரெக்ட்டா? இப்போ எக்ஸ்ட்ரா 500 பேர்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 மெஷின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அது வந்து பிசிக்கல் என்விரான்மென்ட்லயோ இல்ல VMwareலயோ உடனே கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மெஷினை பில்ட் பண்றதுக்கே மினிமம் 30 மினிட்ஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி 30 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. கரெக்ட்டா? சரி எனக்கு அதிகமான கனெக்ஷன்ஸ் வந்துட்டாங்க. நான் உடனே மெஷினை பில்ட் பண்றேன். நான் உடனே எல்பில ஹேங் பண்ண ட்ரை பண்றேன் போது கண்டிப்பா வந்துட்டு முடியாது. ஏன்னா மெஷின் பில்ட் பண்ண 30 மினிட்ஸ் ஆகும். சோ அந்த டிராபேக் தான் கிளவுட்ல சால்வ் ஆச்சு. ஏன்னா கிளவுட்ல வந்து we can build a machine within 5 minutes. ஓகேவா? சோ அப்போதான் there comes in the picture auto scaling concept. அட்லீஸ்ட் அவன் உள்ள வந்து பார்க்கட்டும் என்ன நடக்குதுன்ட்டு அப்படின்ற மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்துட்டு இட் உடனே வந்து உங்களுக்கு லோட் அதிகமாச்சுன்ற போது ஆட்டோமேட்டிக்கா மிஷின்ஸ் பில்ட் ஆயிடும். அந்த மிஷின்ஸ் வந்து தானா போய் எல்பில அட்டாச் ஆயிடும். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு VMwareலயும் இதுலயும் கிடையாது. AWSல ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது. சோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் வந்ததுல இருந்து இனி ஆன் கால் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் கேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. உடனே எந்திரிச்சு என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. காலைல ஒரு டிக்கெட்டா வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா மிஷின்ஸ் பில்ட் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் லோடு கம்மியானோடனே ஆட்டோமேட்டிக்கா மிஷின்ஸ் ரிமூவ் ஆச்சுன்ற மெசேஜ் பார்க்கலாமே தவிர்த்து அவங்க பாவம் எந்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன் AWS கிளவுட். ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது சிம்பிளா சொல்ல போனா நிறைய கனெக்ஷன்ஸ் வரும்போது தானா மிஷின்ஸ் பில்ட் ஆகும், லோட் பேலன்ஸ்ல ஹேங் ஆகும். கனெக்ஷன்ஸ் கம்மியாச்சுன்னா மிஷின்ஸ் கம்மியாயிடும். ஸோ வி கேன் ஸ்லீப் இன் பீஸ்ஃபுல்லி ஆர் வி கேன் ரன் த என்விரான்மெண்ட் பீஸ்ஃபுல்லி. ஓகேவா? சோ இதெல்லாம் தான் வந்து AWS இருக்க ஒரு அட்வான்டேஜ். ஓகே. சோ அதுல வந்து பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட் நிறைய இருக்கு, சர்வீசஸ் நிறைய இருக்கு. அது நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும் கிளவுட்னா என்ன, எதுக்காக கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுல நீங்க ரோல்ஸ் கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த எல்லா சர்வீஸும் படிக்கணும். ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்ணணும். இப்போ நிறையவே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேஷன் லெவல்ல வந்து நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். மெயினா பாத்தீங்கன்னா வந்து இந்த கிளவுட் ஃபார்மேஷன், டெராஃபார்ம், லாம்டால ஃபங்க்ஷன் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கரண்ட் மார்க்கெட்ல கொஞ்சம் ஈஸியா ஜாப் கிடைச்சிடும். நான் உங்களுக்கு அப்புறமா கைட் பண்றேன். ஸோ எப்படி என்ன சர்வீஸ்லாம் படிக்கலாம், அந்த சர்வீஸை எப்படி இன்டர்வியூல பேசலான்றதுலாம் நான் போக போக நான் கைட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து AWSல படிக்கிறதா இருக்கும், ரோல்ஸாவும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இதுல இருந்து டெவாப்ஸ் கிடையாது. டெவாப்ஸ் வந்து ரொம்ப காலங்காலமா தான் இருக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்களால வந்து டெவாப்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாடல் வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பெருசா யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேங்களா? பட் இந்த மாதிரி கிளவுட்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெவாப்ஸ்ன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த பிசிக்கல் VM AWSல? எனிதிங் டு ஆஸ்க்? கொஞ்சம் டெம்ப்ளேட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? டெம்ப்ளேட் மட்டும் உங்களுக்கு புரியலையா? சரி, ஓகே. டெம்ப்ளேட் அப்படின்றது நான் திருப்பியும் அதே சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு டாஸ்க் அசைன் பண்றேன். ஓகேவா? நீங்க வந்து ஒரு டேக் அன் எக்ஸாம்பிள் 500 சர்வர்ஸை பில்ட் பண்ண சொல்றேன். ஒரு புது ப்ராஜெக்ட் வந்துருச்சு. நீங்க ஒரு 500 மிஷின் பில்ட் பண்ணணும். 500 மிஷின்ல வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு காமனான சில விஷயங்கள் சொல்றேன் நான். என்னன்னா இப்போ லினக்ஸ் 7 நான் இன்ஸ்டால் பண்ண சொல்றேன். இப்போ ரெட் ஹேட் 7ஓ இல்ல CentOS 7ஓ இல்ல ரெட் ஹேட் 8ஓ இன்ஸ்டால் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுல கண்டிப்பா ஜாவா தேவைப்படும், பைத்தன் தேவைப்படும், இப்போ Perl தேவைப்படும். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சில காமன் ஃபோல்டர்ஸ் நான் வந்து போட சொல்றேன். அப்புறம் சில ஸ்கெடியூலர்ஸ் கிரியேட் பண்ண சொல்றேன். ஸ்கெடியூலர்ஸ்னா வந்துட்டு இந்த ஏஜென்ட்ஸ் ரன் பண்ற மாதிரி எவ்ரி நைட் வந்து ஏஜென்ட்ஸ் ரன் பண்ணலாம், இல்ல எவ்ரி நைட் நீங்க பேக்கப் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நான் காமனா வச்சுக்க சொல்றேன். ஓகே? நீங்க பெர் மிஷினுக்கு இதை நீங்க பண்றதுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நீங்க OS இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா யூ ஆர் ஸ்பெண்டிங் 30 மினிட்ஸ் ஃபார் பெர் மிஷின். இதே நீங்க வந்து 500 மிஷின் தனித்தனியா மேனுவலா பண்ணா கஷ்டம் இல்ல?
அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் காமனா தானே கேட்கிறேன். இந்த 500 மிஷின்ல காமனா தானே இருக்கணும்னு சொல்றேன். நான் ஒரே ஒரு மிஷின பில்ட் பண்றேன். இந்த ஒரு சர்வர்ல வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ஸ் நான் போடுறேன். ஓகேவா? இத பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, இத வந்து அப்படியே ஐ அம் கன்வெர்ட்டிங் டூ அ டெம்ப்ளேட். இந்த ஒரு சிங்கிள் மிஷின நான் டெம்ப்ளேட்டா மாத்துறேன். ஒரு இமேஜ் மாரி தான் அது இருக்கும். அது வந்து ஒரு உங்களுக்கு iOS இமேஜ் மாரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சிடியா இருக்கிறது iOS இமேஜ் மாரி ஒரு இமேஜா வச்சுக்கோங்க. இந்த இமேஜ மாத்துன உடனே யூ நீட் டு திங்க் தட் இந்த இமேஜ்க்குள்ள இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. Linux 7, Java, Python, Perl இந்த ஃபோல்டர்ஸ், சம் ஸ்கெடியூலர்ஸ் இருக்குன்னு நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ பில்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது நம்ம ஒரு மிஷின்ல இருந்து இத டெம்ப்ளேட்டா மாத்துறோம். இப்போ இந்த டெம்ப்ளேட்ல இருந்து நீங்க ஒரு மிஷின டெப்ளாய் பண்ணும்போது ஒரு எம்ப்டி ஓஎஸ்ஆ வராது. இதே இந்த எல்லா ஓஎஸ் வித் ஆல் these softwares will come along with this. ஓகேவா? ஒரு லினக்ஸ் 7 ஓட வந்து உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸும் இதோட சேர்ந்து வந்துரும். சோ இதுல வந்து நம்மளுக்கு பெரிய லெவல்ல அந்த 30 மினிட்ஸ் டைம சேவ் பண்ணிக்கலாம். அதுதான் டெம்ப்ளேட். ஓகேவா? நான் ஒரு காமனா எல்லாத்துலயும் பண்ண போறேன். அத ஒரு இதுல பண்ணி அத நான் இமேஜா மாத்திக்கிட்டு, அந்த இமேஜ்ல இருந்து நான் பில்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இது எல்லாமே சேர்ந்தே வந்துரும். நான் போய் மேனுவலா ஒவ்வொன்னையும் போய் இன்ஸ்டால் ஜாவா, இன்ஸ்டால் பைத்தான், இன்ஸ்டால் போல நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதான் டெம்ப்ளேட். உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? ஓகே ஜி. இல்ல இது எப்படி புஷ் பண்றது அதுக்காக தான் கேட்டேன். இப்போ 100 மிஷின்ஸ் நான் ஒரு அட் அ டைம்ல புஷ் பண்ணணும். அதுக்காக நெட்வொர்க் ஏதாவது புஷ்லாம் பண்ணுமா? அதுக்காக தான் ஓகே, கேட்டேன். ஓகே. புஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இத வந்து நீங்க டெப்ளாய் பண்ணாலே போதும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். டெம்ப்ளேட்ல VMwareல டெப்ளாய் மிஷின் ஃப்ரம் திஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் பாப்பீங்க. டெப்ளாய் மிஷின் ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாப்பீங்க. அத கிளிக் பண்ணா போதும். நீங்க எதுவும் புஷ் பண்ண அவசியம் இல்ல. அத கிளிக் பண்ணா அவன் என்ன கேட்பானா, என்ன மிஷின் நேம் சொல்லுப்பா அப்படின்னுவான். நம்ம என்ன கொடுப்போம்? prod1.so&so company.com. ஓகேவா? அப்புறம் நீங்க வந்து RAM செட் பண்ணுவீங்க, ப்ராசஸர் செட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். அது பாட்டுக்கு வந்து பில்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி கொடுத்துரும். You're not going to push. You're just right clicking the template and you're deploying machines. அவ்வளவுதான். அதை டெப்ளாய் பண்ணும்போது இந்த மிஷின்ஸ் இந்த அப்ளிகேஷன் சேர்ந்து வந்துடும். ஹலோ ஹலோ அண்ணா, ஒரு டவுட்ண்ணா. கேளுங்க. என்னன்னா வந்து ஸ்னாப்சாட்டுக்கும் ஏஎம்ஐக்கும் என்னென்ன வித்தியாசம்? அதாவது நீங்க ஸ்னாப்ஷாட் வந்து எந்த என்விரான்மெண்ட்ல கேக்குறீங்க? VMwareல கேக்குறீங்களா இல்ல AWSல கேக்குறீங்களா? AWSல கேக்குறீங்க. ஆமா. சரி. AWS ஸ்னாப்ஷாட் என்னன்னா, இப்ப AMI வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மிஷினை வந்து அது வந்துட்டு பேக்கப் எடுக்கும்னு வச்சுக்கலாம். ஃபுல் மிஷின் OS அலாங் வித் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் ஆல் டிஸ்க்னு வச்சுக்கலாம். ஓகேண்ணா. சரி, ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸ்னாப்ஷாட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்க மட்டும் தான் பேக்கப் எடுக்கும். வெறும் ஒரு டிஸ்க மட்டும் பேக்கப் எடுக்கணும் ஸ்னாப்ஷாட். மொத்த மிஷினையுமே சேர்த்து பேக்கப் எடுக்கணும் ஏஎம்ஐ. அது ஏஎம்ஐ பேக்கப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஏஎம்ஐ வந்து நம்ம ஒரு இமேஜா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இந்த மிஷினை நல்லா கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க, ஒரு பெரிய செட்டப் ஒன்று பண்ணிட்டீங்க, இந்த ஜென்கின்ஸ்க்கு வந்துட்டு எல்லா பிளகின்ஸ்லாம் போட்டு நீங்க வந்து அதுக்கு மாஸ்டர்ஸ் லெவல்லாம் கான்ஃபிகர் பண்ணி பக்கா வச்சிருக்கீங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ்க்காக திடீர்னு நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஏஎம்ஐ எடுத்து வச்சுக்கலாம். ஓஎஸ் எல்லாமே சேர்த்து அது பேக்கப் எடுத்துக்கும். ஸ்னாப்ஷாட் வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல வந்து இன்கேஸ் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா கண்டிப்பா ரீஸ்டோர் பண்ணணும். ஓகே, இது காலங்காலமா பேக்கப் அதுக்கு தான் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு டைம் ஃப்ரேமுக்கு நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்போது நம்ம வந்துட்டு ரிவர்ட் பேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பர்டிகுலர் டிஸ்க்கு தான் ஸ்னாப்ஷாட். ஓகேண்ணா. அப்ப இன்னொன்னா, சொல்லுங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகி கிரியேட் பண்ணி முடிச்சிடுறேன். எனக்கு அப்போ கனெக்ட் லினக்ஸ் மிஷின் கனெக்ட் பண்றப்போ யூசர்ஸ் வந்து EC2 யூசர்ல போட்டு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்புறமேட்டு நான் ஸ்னாப் இமேஜ் கிரியேட் இமேஜ் கொடுத்துட்டு ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அந்த இன்ஸ்டன்ஸ் அந்த இமேஜ் லான்ச் பண்றப்போ எனக்கு ரூட் யூசரா கனெக்ட் ஆகுது. அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. திருப்பி நான் லாகின் பண்ண முடிஞ்சதா முதல்ல? இல்ல, ரூட் யூசரா இருக்கு, லாகின் பண்ண முடியல. ஆனா நான் பேக்ல அது வந்து அது டிஃபால்ட்டா வந்து AWS வந்து doesn't know what you are building. ஓகேங்களா? அவன் வந்து காமனா ரூட்ன்ற பேரை கொடுத்துருவான். ஏன்னா ரூட் இஸ் த அட்மின் யூசர் ஃபார் லினக்ஸ். ஆனா நம்மளுக்கு தெரியும் அது எதுல இருந்து நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்தோம், அதான் சாரி எதுல இருந்து நம்ம ஏஎம்ஐ எடுத்தோம்னு தெரியும். அது அமேசான் EC2 இருந்தா டெஃபினட்டா EC2 யூசர் போட்டு தான் உள்ள போகும்.
நீங்க அது உபுண்டுல இருந்து எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உபுண்டுன்ற யூசர் நேம் போட்டு தான் உள்ள போகும். ஓகேவா? சோ அது வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கிறது. அது என்ன ஓஎஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அந்த யூசர் நேம் கொடுத்துக்கணும்ன்றது தான். சோ ரூட்டோட லாகின் வந்து மேக்ஸிமம் டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து எஸ்எஸ்ஹெச்ல வந்து டிசேபிள் இருக்கும். அதனால ரூட் லாகின் டக்குன்னு உள்ள போகாது. ஓகேவா? ஓகே சோ டெம்ப்ளேட்டா வரதுனால நம்ம தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேண்ணா. இப்ப நீங்களே அப்புறம் இந்த மைக்ரேட் பண்ணும்போதுமே சொல்லுங்க. சாரி சொல்லுங்க. ப்ரீ வார்மிங் அப்படி சொல்லுங்க. சொல்றீங்களா? ப்ரீ வார்மிங் ப்ரீ லோட் பேலன்ஸ்ல வார்மிங்கா? வரும்ல. எதுல நீங்க கிளவுட்ல சொல்றீங்களா? கிளவுட்ல தான். சரி ஓகே. என்ன கொஸ்டின் உங்களுக்கு? அதான் ப்ரீ வார்மிங் லோட் பேலன்சர்ல ஒன்னு லோட் பேலன்சர்னா என்னன்னா 2 மிஷின் அட் அ டைம்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஒரே ஐபி வச்சு ஐபி சேஞ்ச் மட்டும் ஆகி இதாகிக்கும். இப்போ ப்ரீ வார்மிங் போடுறப்போ வந்துட்டு மிஷின் இருக்கும் பட் ரன் ஆகாது. நம்ம எப்போ வேணா ரன் பண்ணிக்கலாம் அப்படியா? அதான் கேட்குறேன். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. அந்த ப்ரீ வார்மிங் பதிலா நீங்க வந்து கனெக்ஷன் ட்ரைனிங்னு சொல்லி தனியா வந்து நீங்க ஒரு டைம் செட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ அப்போ வந்துட்டு தேவைப்பட்டா இன்னொரு மிஷின்ல வந்து கனெக்ஷன்ஸை ட்ரெயின் பண்ணி கொடுக்கும். அந்த ஒரு கான்செப்ட் இதுல இருக்கு. இதுல இருக்க எலாஸ்டிக் லோட் பேலன்சர்ல வந்துட்டு நீங்க செட்டப் பண்ணும்போது கனெக்ஷன் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதுல நீங்க ஒரு டைமை செட் பண்ணுவீங்க. அப்போ வந்துட்டு தேவை இருந்தா கனெக்ஷன்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். சோ அப்படி பண்ணி கொஞ்சம் காஸ்ட்டை வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணும். சரி ஓகே. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். பிசிக்கல் என்ன பண்ணிட்டு இருந்தோம், விர்ச்சுவல் என்ன பண்ணிட்டு இருந்தோம். AWS பூம் ஆனதும் பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2010. ஸோ எல்லாமே ஒரு 10 இயர்ஸ் கேப்ல இருப்போம் நம்ம. இப்போ 2020ல வந்து எல்லா இடத்துலயுமே டெவாப்ஸ்ன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து AWS சும்மா தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். சும்மா நீங்க போய் சர்வீஸ் எனக்கு இதெல்லாம் ஈஸி டு ஏஎல்பி எல்லாம் தெரியும் சொன்னாலே ஜாப் கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் இப்போ டெவாப்ஸ் சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது. ரொம்ப டீப்பா தான் இன்னும் சம்டைம்ஸ்ல கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஜாப் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி டெவாப்ஸ்ல. ஓகே. ஸோ டெவாப்ஸ்ன்றது என்ன? ஸோ டெவாப்ஸ்ன்றது வந்துட்டு if you go to PPT. ஸோ கிளவுட் அட்வான்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். டெவாப்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு மல்டிபிள் டூல்ஸை வந்து சேர்த்து தான் வந்து இந்த டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ டெவாப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம ட்ரெடிஷனல் வே ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி டெப்ளாய் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து டெவாப்ஸ் புரியும். ஸோ இந்த எதுவுமே டெவாப்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா டெவாப்ஸ் வந்து கேன் பி அப்ளை டு எனி என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கிளவுடுன்றதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மட்டும் போதும். டெவாப்ஸ் டிஃப்ரெண்ட் என்டிட்டி. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ டெவாப்ஸ்க்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? டெவலப்பர்ஸ் வந்து ஒரு கோடை டெவலப் பண்ணுவாங்க. அது அடுத்து எங்க போகும்னா டெஸ்டர்ஸ் கிட்ட போகும். அவங்க வந்து கோடை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது யூனிட் டெஸ்டிங், மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நிறைய இருக்கு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன போகும்னா அந்த கோடு வந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு போகும். அது வந்து இப்போ நம்ம சிஸ்டம் அட்மின்ஸ் நம்ம வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. டு த ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்க கோட் டெவலப் பண்ணா ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ரெக்வஸ்ட் த சர்வர் ஃப்ரம் அஸ். ஓகே, நம்ம கிட்ட தான் அது அங்கேயும் சிஸ்டம் அட்மின் வில் கம் இன்டு த பிக்சர். அவங்க வந்து வில் கெட் த சர்வர் ரெக்வஸ்ட். ஸோ இதுதான் ட்ரெடிஷனல் மாடல் இருக்கும். ஸோ சிஸ்டம் அட்மின்ஸ் கிட்ட இருந்து மிஷின்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் அதை டெஸ்டர்ஸ் கிட்ட போய் டெஸ்டிங் போகும். திருப்பி நம்ம கிட்ட இருந்து ரிலீஸ் போகும். ஸோ இது எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு டிக்கெட் வருது. ஓகேவா? இப்போ நம்ம அட்மின்ஸா இருக்கோம். இப்போ நம்மள வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் எஸ்ஆர்இன்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம முதல்ல வந்து அட்மின்ஸா இருக்கும்போது ரெக்வஸ்ட் வந்து உடனே நம்ம பில் பண்ணி கொடுத்துட மாட்டோம். ஏன்னா வீல் ஹேவ் சம் ப்ரியாரிட்டிஸ். கரெக்டா? ஆல்ரெடி நீங்க ஒரு 5 டிக்கெட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த 5 டிக்கெட்டுக்கு அப்புறம் தான் இதை ப்ரியாரிட்டியில செட் பண்ணுவீங்க. ஓகே, அதுவும் ரொம்ப அர்ஜென்ட் நான் இந்த மந்த் ரிலீஸ் பண்ணணும் போது தான் நம்ம அதை பில் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 2 to 3 டேஸ் இல்ல ஒரு 4 டேஸ். அப்புறம் அந்த டெஸ்டர்ஸ் அதே மாதிரி தான் அவங்கள ஒரு 2 to 3 டேஸ் எடுத்துக்கிட்டு திருப்பி டெப்ளாய்மெண்ட் 2 to 3 டேஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய கேப் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு டெஸ்டர்ஸ் ஃப்ரீயா இருந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்து திருப்பி அவங்க அந்த பக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு கோடை டெப்ளாய் பண்ணி அதை வந்துட்டு
அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரிலீஸ் நம்ம எவ்வளோ நம்ம லேட் பண்றோமோ, இப்போ ஒரு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இஃப் யூ ஆர் யூசிங் இப்போ வாட்ஸ்அப் கம்பெனி வச்சுக்கோங்களேன். நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மாசம் ஒரு ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அப்பதான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அடுத்த ஒரு ஆப்புக்கு போயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ நீங்க என்ன பண்ணுறீங்க, இந்த மந்த் வந்து வீடியோ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களை மியூட் வச்சுக்கிறீங்களா? யாரோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது? ஹலோ. ஓகே, தேங்க்யூ. வந்துட்டு தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ வீடியோ ஃபீச்சர் நீங்க ரிலீஸ் பண்ணணுன்ற போது நீங்க வந்துட்டு இதை லேட் பண்ணதுனால நீங்க இந்த மந்த் எண்ட்ல உங்களால ரிலீஸ் பண்ண முடியல. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைக்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினெட்லி கஸ்டமர் வில் மூவ் டு ஹைக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. இந்த டோட்டல் விஷயங்களை வந்து ஆட்டோமேட் பண்ணது தான் டெவாப்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இது வந்துட்டு அஜைல் மாடல்ல முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டெவாப்ஸ் மாடல்ல மூவ் பண்ணாங்க. ஸோ அந்த ரொம்ப ப்ராசஸா இப்போ பேச வேணாம். ஸோ நம்ம வந்து டைரக்டாவே வந்து இது எப்படி டெவாப்ஸ் சால்வ் பண்ணுச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ டெவாப்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுச்சுன்னா, சில டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? நான் அந்த டயக்ராம் அங்கேயே வரைஞ்சிருப்பேன். இங்க சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் வரைகிறேன். இப்போ டெவலப்பர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஒரு கோடை டெவலப் பண்றாங்கன்ற போது அந்த கோடை டெவலப் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோடை எங்க அப்லோட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டூல் வந்துட்டு ஜிட்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரியில அந்த கோட் அப்லோட் பண்ணுவாங்க. இது வந்து ரெபாசிட்டரி, இட் மெயின்டைன்ஸ் ஆல் த கோட், பிளெயின் டெக்ஸ்ட் கோட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெபாசிட்டரியில அப்லோட், ஏன்னா கெட்ன்றது வந்து உங்களுக்கு வந்து வெர்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஒரு நல்ல வெர்ஷன் கண்ட்ரோலிங் டூல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா இப்போ கிட்டுக்கு முன்னாடி நீங்க ஒரு கோடை நீங்க வந்துட்டு பில்ட் பண்றீங்க, அந்த கோடை டெப்ளாய் பண்றீங்க. டக்குன்னு அந்த கோட்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ரிவர்ட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே கிட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தோட கோடோட ஹிஸ்டரி அதை மெயின்டைன் பண்ணும். அதுதான் வெர்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணும். நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து பழைய கோடை ரிவர்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து ஜிட்டை யூஸ் பண்றாங்க. ஜிட் வந்து கரெக்டா இருந்ததுன்னா ஜிட்ல இருந்து நேரா எங்க இது டெப்ளாய் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இட் வில் கோ டு மேவன். ஓகேங்களா? ஸோ மேவன் தான் வந்து என்ன பண்ணும், உங்க கோடை வந்து பில்ட் பண்ணும். டெப்ளாய் பண்ணாது, ஜஸ்ட் வந்து பில்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அந்த பில்ட் பண்ணதை வந்து ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் சர்வீஸ் வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டெஸ்ட் பண்ணும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சர்வீஸ் வந்து அதை டெஸ்ட் பண்ணும். இட் கேன் பி செலினியம், சோனார் கியூப், என்ன வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப காமனா தெரிஞ்ச செலினியம் வச்சுக்கலாம் இங்க. ஓகே. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் டூல். ஸோ இதுல வந்து சில டெஸ்ட் கேஸ் எழுதிருவாங்க. அந்த டெஸ்ட் கேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா திரும்பியும் இமிடியேட்டா வந்துட்டு உடனே டெவலப்பருக்கு போயிடும். இந்த கோட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேட் பண்ணி சொல்ற அவன் பில்ட் பண்றான், மேவன் பில்ட் பண்ண உடனே இதுல இருக்கிற டெஸ்ட் கேஸ் மூலியமா அந்த கோட் செக் பண்றாங்க. உடனே வந்து டெவலப்பருக்கு போயிட்டு அவர் வந்து பக் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. இந்த டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது நேரம் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா வந்து ஜென்கின்ஸ்ன்ற ஒரு இதுக்கு போகும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த கோடை ரிலீஸ் பண்ண போகுது. டெப்ளாயர் ரிலீஸ்னு சொல்லலாம். ஸோ ஜென்கின்ஸ் டூல் தான் மெயின் ஃபார் சிஐசிடி. இந்த கண்டினியூஸா இன்டெகிரேட் பண்றது, கண்டினியூஸா வந்து இதை இங்க இருந்து வாங்கி இன்டெகிரேட் பண்றதும், அதை கண்டினியூஸா டெப்ளாய் பண்றதும் ஜென்கின்ஸோட வேலை தான். இட்ஸ் மெயின்லி ஃபார் ரிலீஸ் அண்ட் டெப்ளாய்மெண்ட். ஓகே. ஜென்கின்ஸ்ல இருந்து டைரக்டா வந்து எங்க போயிடும்னா வந்து உங்களுக்கு அந்த இன்ஃப்ராக்கு போயிடும். இன்ஃப்ரா வந்து எதர் விர்ச்சுவலா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கிளவுடா இருக்கலாம், ஏடபிள்யூஎஸ் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து டாக்கரா இருக்கலாம். எனிதிங் நீங்க எதுல டெப்ளாய் பண்ண நினைக்கிறீங்க அதை டெப்ளாய், இல்ல உங்களுக்கு இப்போ இருக்க லேட்டஸ்ட் குபர்னெட்டிஸ் கூட இருக்கலாம். நீங்க எந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணீங்களோ அதை டெப்ளாய் பண்ணா டெப்ளாய்மெண்டோட அது முடிஞ்ச போய் இதை நம்ம வந்து இதோட கான்ஃபிகரேஷன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து we are using some tools called
ஃபேமஸான டூல்ஸ் வந்துட்டு அப்போ ரொம்ப நம்ம பார்த்த ஃபெமிலியர் டூல் வந்து பப்பட். இப்போ பப்பட் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. பப்பட்லாம் வந்துட்டு இதுலயே நம்ம போட்டுடலாம். செஃப், பப்பட், ஆன்சிபிள். ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கான்ஃபிகரேஷனை மேனேஜ் பண்ணும். இப்போ ஒரு மிஷின்ல வந்து 5 மிஷின் இருக்குன்னா 5 மிஷினுக்கும் சேமா கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு 2 மிஷின் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து எல்பில இருக்கு. ஸோ இப்போ எல்பில வந்து இது ஒரு கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸை கன்ஃபியூஸ் பண்றோம். ஏன்னா இவங்க மாத்தி மாத்தி தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு அந்த பேஜை வந்து ஷோ பண்ண போறாங்க. ஸோ அதனால வந்து கான்ஃபிகரேஷன் ரொம்பவே நம்ம வந்து கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா மாத்தாம பாத்துக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி பப்பட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் ஆன்சிபிளுக்கு மாறினாங்க. சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா பப்பட்டுக்கு வந்து ஏஜென்ட் வேணும். அந்த ஏஜென்ட்டை நீங்க டெப்ளாய் பண்ணாதான் நீங்க மெயின்டைன் பண்ண. ஆன்சிபிளுக்கு ஏஜென்ட் லெஸ். செஃப்ன்றது இந்த விண்டோஸ் அந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து ஆன்சிபிள் தான். ரொம்ப ஈஸியா கோட் எழுதலாம். அந்த YAML கோட் வந்து ஈஸியா பில்ட் பண்ணலாம். இப்போ ஆன்சிபிள் பிளே புக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது ஈஸியா ரைட் பண்ணலாம். நீங்க கான்ஃபிகரேஷன்லாம் ஈஸியாவே மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி இதை நம்ம மானிட்டர் பண்ணணும். So monitoring obviously famous on tool Nagios still they are using. அப்புறம் இப்போ வந்து Prometheusனு ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபார் மானிட்டரிங். இது ஃபார் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். இது வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இந்த ஒரு மாடல்ல வந்துட்டு எங்கேயுமே வந்து ஒரு ஃப்ளா இல்லாம இந்த கோடை டெப்ளாய் பண்ணி அது ஜிட்டுக்கு வந்துருச்சுன்னா போதும், அதை வந்து சீக்கிரமாவே நம்ம டெப்ளாய் பண்ணிடலாம். அதை ஈஸியாவும் மேனேஜ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ இதுல வந்து டாப் 3 டூல் எனக்கு இப்போ உடனே வேலை வேணும், எனக்கு ஒரு டாப் 3 டூல் மட்டும் சொல்லுங்கன்னா டாப் 3 டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிட்டு, ஓகேவா, ஜென்கின்ஸ், ஆன்சிபிள். இதை படிச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து ஈஸியாவும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் டாக்கர் வருவாங்க. அப்புறம் ஸ்கிரிப்டிங்ல உள்ளுக்குள்ள இருக்க இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் ஆட்டோமேட் பண்ணணும், இல்ல சம் அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் ஆட்டோமேட் பண்ணணும்னா ஸ்கிரிப்டிங்ஸ் உள்ள வரும். அப்போ உங்களுக்கு இப்போ ரொம்ப மோஸ்டா கேட்கறது பைத்தான் கேட்கறாங்க. ஸோ பைத்தான்லாம் வந்து படிக்கிறதுக்கு இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா கூட ஷெல் ஸ்கிரிப்டிங் அது படிச்சுக்கலாம். ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு இதெல்லாம் இல்ல. ஷெல் ஸ்கிரிப்டிங் படிச்சீங்கன்னா கூட அப்புறம் வந்து அதை வச்சு கொஞ்சம் லினக்ஸ்ல நீங்க வேலை பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்க பைத்தான் மூவ் ஆகிக்கலாம். ஸோ ஒரு எனக்கு இதெல்லாம் இப்போதைக்கு வந்து எனக்கு வெறும் டெவாப்ஸ் மட்டும் தெரியுது. நான் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா சென்னை மார்க்கெட்ல வந்து நீங்க மேக்ஸிமம் யூ கேன் ஏர்ன் அப் டு 40 lakhs. இப்போ வரைக்கும் வந்து பைத்தானே தெரியாது எனக்கு, டெவாப்ஸ்ல வெறும் எனக்கு லினக்ஸ் நல்லா தெரியும், எனக்கு AWS நல்லா தெரியும், பிளஸ் வந்து எனக்கு இந்த 3 டூல் தெரியும், ஜிட் தெரியும், ஜென்கின்ஸ் தெரியும், ஆன்சிபிள் தெரியும்னா நீங்க இப்போ வந்து மார்க்கெட்ல 40 lakhs வரைக்கும் நீங்க ஒர்த்து. ஓகேங்களா? அதுக்கு மேல வாங்கினாலுமே நீங்க உங்களுக்கு இருக்க கெப்பாசிட்டி, அதுக்கு மேல கண்டிப்பா நம்ம ஏதாவது ஸ்கிரிப்டிங் இந்த பைத்தானு அப்புறம் இந்த மானிட்டரிங் டூல் ஏதாவது தெரிஞ்சிருந்தா யூ கேன் சர்வே. அவ்வளவுதான். மற்றபடி வந்து இதோட மார்க்கெட் ஒர்த் வந்து இப்போ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு டூல்ஸையும் படிச்சுக்கிட்டு மேனேஜ் பண்றதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் மாடல். ஸோ அது இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கும். ஸோ எங்கேயுமே ஃப்ளோ இல்லாம பார்த்துப்பாங்க. ஓகேவா? திஸ் இஸ் வாட் DevOps இஸ். சரி, ஸ்டார்டிங்ல ஒருத்தர் கேட்டாரு என் ரோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரோல்ஸ் வந்துட்டு இப்போ நீங்க வந்து இப்போ ஜிட் படிக்கிறீங்க அப்படின்னும் போது ஜிட்ல என்ன ரோல்ஸ் இருக்கும்னா, உங்களுக்கு இப்போ கோட் அப்லோட் பண்ணும் போது அந்த கோடை வந்துட்டு இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கான்ஃபிகரேஷன்ஸை மேனேஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஃபிகரேஷன் இப்போ நாகியோஸ் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்ஃப்ரா லெவலில் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ஃப்ரா லெவலில் எனக்கு என்ன ரோல் வரும் ஜிட்ல அப்படின்ட்டு ஒன்று சொல்றேன் நான். அப்புறம் அப்ளிகேஷன் பத்தி பேசுவோம். இப்போ நாகியோஸ்ல வந்து ஒரு புது சர்வர் ஆட் பண்ண சொல்றாங்க மானிட்டரிங்க்கு. ஓகேவா? புது சர்வர் வந்து ஆட் பண்ண சொல்லும் போது கண்டிப்பா வந்து கிட்ல இருக்கிற கோடை வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அந்த கோடை வந்து நீங்க இந்த புது சர்வர் ஆட் பண்றதுக்காக மாத்துவீங்க. ஒரு பர்டிகுலர் ஃபைல் லொகேஷன் போயிட்டு இந்த ஒரு ஃபைல் லொகேஷன் இருக்கும். இந்த மாதிரி வந்து யூனிக்ஸ் ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு நாகியோஸ்க்கு ஒரு ஃபைல் லொகேஷன்ஸ் இருக்கும். அதுல போய் புது சர்வர் ஆட் பண்றீங்க. இந்த prod2 அப்படின்னு ஒரு சர்வர் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணி அதை வந்து திருப்பியும் வந்து கிட்ல ரீ அப்லோட் பண்றது, அதாவது இந்த கிட்ல வந்து புஷ் பண்றது, கமிட் பண்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒரு ரோலா வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்கின்ஸ்ல வந்து நீங்க அதோட பைப்லைனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுல 2 பைப்லைன் தான் இப்போ யூஸ் பண்றாங்க. ஸ்கிரிப்டட் பைப்லைன் அப்புறம் டிக்ளரேட்டிவ் பைப்லைன் சொல்லிட்டு. ஸோ நீங்க அது சில இதில் ஆட்டோமேஷன் இருக்கும், சில நீங்க அதை நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஜென்கின்ஸ் ஃபைல் உள்ள போய் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுல இருக்க பைப்லைன்ல வந்து எதுல ஸ்லேவா கான்ஃபிகர், இதெல்லாம் வந்து இந்த மிஷின்ஸ்லாம் ஸ்லேவா கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க.
இது மாஸ்டர் நோடா இருக்கும். ஸ்லேவா இந்த மிஷின்ஸ்ல டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல்லா பண்ண தெரியணும். எப்படி வந்து ஒரு ஸ்லேவ் நோட் ஆட் பண்றது, அந்த ஸ்லேவ் நோட்ல வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸை புஷ் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க பண்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்சிபிள் வச்சு அந்த கான்ஃபிகரேஷன்ஸை மேனேஜ் பண்றது, இல்லை ஏதாவது சின்ன லெவல் ஆட்டோமேஷன் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்க ரோல்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு டூல் படிக்கும் போதே நான் சொல்லி கொடுத்துருவேன். என்னென்ன இன்டர்வியூல கேட்பாங்க, அப்புறம் வந்து ரியல் டைம்ல என்னென்னலாம் நீங்க ரொம்ப மோஸ்டா ஃபோக்கஸ் பண்றதை சொல்லி கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ இதோட வந்துட்டு we are completing the demo for like physical, virtual, AWS and DevOps. ஏதாவது கொஸ்டின்ஸ்னா நீங்க கேட்கலாம். அதே மாதிரி வந்து என்கொயரிஸ்க்கு வந்து யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் அண்ட் த மெயில் ஐடி. ஸோ நம்ம வந்து we will thanks சுதர்ஷன் ஃபார் த கிளாஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரியலி லைக் பேசிக்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது எங்கே இருந்து இது வந்திருக்குன்ட்டு. ஸோ எஸ் கை, ஸோ நம்ம கிளாஸ் வந்து வில் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் இன் 2 weeks. நம்ம வந்து கிளாஸ் டேட் வந்து வில் அனௌன்ஸ் ஒன்ஸ் நம்ம குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி யூ கேன், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் யூ கேன் ஜாயின் த கிளாஸ். அண்ட் சுதர்ஷன், ஒரு சின்ன டவுட்டு, இதுல படிக்கிறதுக்கு ஏதாவது ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்கா? நான் வந்து அட்மினா இருக்கேன், இல்லைன்னா அந்த மாதிரி இருந்தா ஸ்விட்ச் ஆகிறதுக்கு யார் படிக்கணும் இதை? ப்ரீ ரெக்வசைட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்துட்டு நான் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. நான் வந்து ஒரு லேமன். இதுல நான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பிபிஎல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல வந்து இ பப்ளிஷிங், இல்ல சம்மந்தம் இல்ல சில பேர் இன்னும் டெஸ்க்டாப்லயே இருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரீ ரெக்வெசைட்ஸ் வந்துட்டு எப்பயுமே நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் சொல்லுவேன்னா, லினக்ஸோட பேசிக்ஸ் இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% படிச்சா கூட போதும். ஓகேங்களா? லினக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சா ரொம்பவே யூஸ்ஃபுல். எப்பயுமே அது வந்து ஈஸியா நம்மளுக்கு வந்துட்டு சேவ் பண்ணும். நல்ல ஒரு ஜாப் சர்வைவர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா டெக்னாலஜி ரொம்ப ஈஸி. இப்போ மற்ற டெக்னாலஜிலாம் இந்த பீஸா மேல போற டாப்பிங்ஸ் மாதிரி தான். இப்போ பீஸான்றது தான் லினக்ஸ், அதுதான் மெயின். அதுக்கு மேல இந்த கிளவுடு, டெவாப்ஸ்லாம் வந்து நீங்க ஈஸியா அடாப்ட் ஆயிடலாம். ஓகே. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, லினக்ஸோட ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா ஃபார் பெட்டர் இந்த டெக்னாலஜிக்குள்ள நுழையிறதுக்கு. Yeah, hi. Yeah, hi. This is Indu. சொல்லுங்க. This is Indu. You just told about the Linux. Linux na admin level la solringla, illati just scripting level la solring? I'm just talking about the admin level. Scripting level is not needed. So if we are going to into DevOps side, then scripting level is needed. But as of now, if you doesn't know anything, நீங்க வந்து ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் போது நீங்க லினக்ஸோட அட்மின் லெவல் தெரிஞ்சா போதும். லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த ரோல்ஸ் லெவல்ல சொல்றீங்களா? ஆமா, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு மட்டும் இல்ல, அதுல இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கு. ஸோ 2 லெவல் இருக்கு அதுல. அட்மின் இன்ஜினியரிங். அதுல நான் என்ன சொல்றேன்னா, அட்மின் மட்டும் ஒரு அது RHCSAன்னு சொல்லுவாங்க. ஸோ லினக்ஸ் 2 லெவல்ஸ் இருக்கு. RHCSA, ரெட் ஹாட் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். RHCன்னு சொல்லுவாங்க, ரெட் ஹாட் சர்டிஃபைட் இன்ஜினியர். நீங்க RHCSA மட்டும் தெரிஞ்சா கூட போதும். ஓகே. இதுல வந்து ஆல்மோஸ்ட் கவர் AWS முதல்ல பாத்துடலாம். இது ஃபுல்லா OS, ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் கவர் பண்ணுவோம். நெட்வொர்க்கிங்ல VPN அதெல்லாம் ஃபுல்லா வந்துடும். இதுல ஒரு சின்ன ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ் AWS CLI பண்ணுவோம். அப்புறம் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, S3. இது ரொம்ப மெயின். ஓகேங்களா? இது இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங் எல்லாமே பார்த்துரும். ரவுட் 53 வந்து AWS DNS சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து இது டேட்டா பேஸ். இதுல அடிஷனலா வந்துட்டு வில் சி அபவுட் AWS டாக்கர் என்ன, அப்புறம் அந்த டெராஃபார்ம் கிளவுட் ஃபார்மேஷன்ஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இந்த லாம்டான்றது நம்ம ஃபுல்லா பார்த்துலாம். இதுலயே நான் டேட்டா ஆக்டிவிட்டிஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இது வந்துட்டு வில் கவர் இன் AWS. அதே மாதிரி டெவாப்ஸோட சிலபஸ் இதுதான். ஸோ டெவாப்ஸ் வரும்போது இதுல எல்லா டூல்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம், யூஸ் பண்றதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? அதே மாதிரி இதுலயே வந்து நான் இந்த ஸ்கிரிப்டிங்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் இன்டர்வியூல. ஸோ அதனால இதெல்லாம் அடிஷனல் ஆட் பண்ணுது. டெராஃபார்ம் நம்ம இதுல உள்ள பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஹைலைட்டிங் திங்ஸ் டு டாக் இன் டெவாப்ஸ். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் டூல்ஸை மட்டும் பார்க்கறதோட நான் இன்டர்வியூ போனா வந்து அவங்க என்ன கேட்டாலும் மேனேஜ் பண்ற அளவுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் வந்து ஃபுல்லாவே அதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு காமனான டவுட், இப்போ வந்து நம்ம கோர்ஸ் நம்ம படிக்கிறோம்.
படித்து முடிச்சுட்டு நான் யூஸ்வலாக மற்ற கோர்ஸ்லாம் பிக் டேட்டாலாம் என்ன பண்ணுவேன்னா அவங்க வந்து ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம். ஸோ இப்போ டெவாப்ஸில் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, எப்படி இப்போ நான் வந்து லினக்ஸ் அட்மினாக இருக்கேன்னா சுவிட்ச் ஆகணும்னா நம்ம கோர்ஸ் படிக்கிறோம், லைக் அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ், எனக்கு நாலேஜ் வந்துருச்சு, ப்ராஜெக்ட்டும் சேர்த்து ப்ராஜெக்ட் நாலேஜ் சேர்த்து வருமா எனக்கு, எந்த மாதிரி? ஸோ அப்படி கேட்டிங்கன்ற போது டெஃபினட்டாக படித்தாலே ப்ராஜெக்ட் நாலேஜ் வந்துடும். யூ கேன் ஹேண்டில் இந்த மாதிரி வந்து 2 years-ஆக வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக போய் நான் வந்து ஒர்க் பண்ண மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் சேர்த்து சொல்கிற மாதிரி வந்துடும். அப்படிதான். ஏன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ரெஷர்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நோ ஒன் வில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் படிக்கிறதுனால அதை நீங்கள் ரிலேட் பண்ணி பேசிக்கலாம். அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக யூ கேன் கெட் அ ஜாப். கண்டிப்பா. அண்ட் இன்னொன்று ஆக்சுவலி இங்கே மென்ஷன் பண்ணோம், இப்போ இந்த கிளாஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் ரியல் டைம்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம், எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது நம்ம ரியல் டைம்ல பார்க்க முடியும். இப்போ ரிக்வஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்தால் என்ன நடக்கும், அந்த மாதிரி நிறைய சினாரியோ பேஸ்ல நம்மளும் படிப்போம். ஸோ அந்த ஆங்கிலையும் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ யா, வேற எனி அதர் கொஸ்டின்ஸ் யாருக்காவது இருக்கா, ஆர் வி கேன் க்ளோஸ் த கால். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறோம். கிளாஸ் வந்து வீக்கெண்ட் மாதிரி வருமா இல்லாட்டி வீக் டேஸ் மாதிரி? சொல்லுங்க சுதர்ஷன். இல்ல, அடுத்தது வந்து டைமிங் என்ன இருக்கும்? நான் இப்ப யூஎஸ்ல இருக்கேன். சோ டைமிங் இப்போ எனக்கு வந்து இப்ப 12 ஆயிடுச்சு நைட்டு. சோ டைமிங் என்ன வரும் அதுக்கு? நீங்க இஎஸ்டி ஃபாலோ பண்றீங்களா ஜி? நானும் ஆக்சுவலி யூஎஸ் தான் இருக்கேன். யூஎஸ் ஃபேமிலியர் டைம்ல தான் இருக்கும் ஆக்சுவலி. லைக் ப்ராபப்ளி நம்ம வந்து வீக்கெண்ட் ப்ராபப்ளி இருக்கும், மோஸ்ட்லி வீக்கெண்ட்ல இருக்கும். ஈவினிங் இல்லாட்டா மார்னிங் இருக்கும். நாங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணல, பட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்களுக்கு ஒரு நாள்ல சொல்லிடுறோம் என்ன எந்த டைமிங் சொல்றோம். மேக்ஸிமம் வீக்கெண்ட்ல இருக்கும். எவ்வளவு நாள் போகுங்க இந்த கோர்ஸ்? 30 to 40 hours போகும் ஜி டோட்டலா. இல்ல 2 பண்றோம். ஐ மீன் இன்னொரு சாரி ஃபார் இது, ஒரு செஷன்ல எவ்வளவு நேரம், ஐ மீன் how many hours you will be taking? 1.5 hours. 1.5 hours. ஓகே, ஒரு 2 months கிட்ட போகும்ல? ஆமா, எஸ், ஆல்மோஸ்ட் 1.5 months to 2 months போகும் கண்டிப்பா. இப்போ வீக் டேஸ்னா 1.5 hours போகும், வீக்கெண்ட்னா 2.5 hours to 3 hours போகும் ஜி. ஓகே, கரெக்ட். ஸோ மேக்ஸிமம் ரொம்ப டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஏடபிள்யூஎஸ்னா வில் டார்கெட் ஃபினிஷிங் 1.5 months, டெவாப்ஸ்னா வில் டார்கெட் ஃபினிஷிங் 1. டெவாப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால எப்படி ஒரு 1.5 to 2 months ஆகும். ஸோ வித்தின் 3 to 4 monthsக்குள்ள நம்ம டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது இல்லாமல் இதில் வந்துட்டு நிறைய இப்போ ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ செக் மை சிலபஸ், நான் வெறும் ஏடபிள்யூஎஸ் அதோட ஓன் சர்வீஸ் மட்டும் எடுக்க மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 நிமிஷம் கிளவுட் வாட்ச்னு எடுக்கும் போது கூட நான் தேர்ட் பார்ட்டி மானிட்டரிங் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? இது என்ன, ஏன் இப்படி நான் ஒரு தேர்ட் பார்ட்டி மானிட்டரிங் ஆட் பண்ணிருக்கேன்னா, எல்லாருமே வந்து கிளவுட் வாட்ச் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிளவுட் வாட்ச் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. தேர்ட் பார்ட்டி வந்து நீங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோமோத்தியஸ், அலர்ட் மேனேஜர், கிராஃபான் எல்லாம் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணனு கூட நீங்க இன்டர்வியூல பேசலாம். ஸோ இந்த மாதிரி சில அடிஷனல் திங்ஸ் ரியல் டைமா யூஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களை நான் பக்காவா ரெடி பண்ணிடுவேன். இல்ல இதெல்லாம் வேணாம், எனக்கு வெறும் கிளவுட் சர்வீஸ் போதுன்னா வி கேன் ரெடியூஸ் டைம். பட் என் சிலபஸ் வந்துட்டு போய் கான்செப்டா பேசுற அளவுக்கு என்ன அந்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஹாய், சர்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் பண்ண முடியுமா? நீங்க வந்துட்டு பணம் பண்ணணும்ன்ற போது என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல ஆறுமுகம் சாரை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஈஸியா பண்ணிடலாம். அத பத்தி ஓகே, थैंक यू. எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இதோட வந்துட்டு லைக் நான் செஷன் முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். ஜி நீங்க ஷால் வி க்ளோஸ் திஸ்? ஷூர், கண்டிப்பா. சாரி, உங்களுக்கு வேற டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இது என்னோட நம்பர். அண்ட் நம்ம குரூப்ல கூட போடுங்க, வில் டிஸ்கஸ். ஓகே, தேங்க்யூ. மோர் டீடைல்ஸ் நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அப்படி நெக்ஸ்ட் 2 weeks நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. Thank you. Thank you everyone. Thank you. Have a good day. Bye. Thank you. Thank you. Thank you, Janab. Thank you. Thank you.